Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Krishnaya Vasudevaya Hare Paramatmane Pranate Kleshanasaya Govindaya Namo Namaha Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranasanam Pranamo Dukkashamanaha Tam Namami Harim Param Kalaye Sundarakaram Sadega Priyadarshanam Ajnana Nasakam Devam Sadgurum Muralidharam Sri Haraye Namaha Sri Haraye Namaha Sri Haraye Namaha Gopika Jeevanasmaranam Govinda Govinda Sadgurunath Maharaj Ki Jai Sai TV நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது யார் ஸ்ரீ ஹரையே நமஹா அப்படின்னு சொல்கிறாலோ பாபங்கள்லாம் போயிடுறது. அதனால தான் ஒரு அத்தியாயம் ஒரு வாட்டியும் ஆரம்பிக்கிறப்பையும் ஸ்ரீ ஹரையே நமஹா ஸ்ரீ ஹரையே நமஹான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த கிரந்தம் யாரை பற்றி பேச போகிறது? கிருஷ்ணனை பற்றி பேச போகிறது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அந்த கிருஷ்ணன் அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். ஸ்ரீ சுகருங்கிற குருவை கெட்டியாக பிடிக்கின்றோன்னு சொன்னாக்க அவர் சொன்ன இந்த பாகவதமானது நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வச்சுருக்கா. ஸ்ரீ ஹரையே நமஹான்னு 3 வாட்டி சொல்லிட்டு கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகள் எப்போதுமே அவள் ஜீவன் எதுன்னு கேட்டால் கிருஷ்ணன் தான் அவள் ஜீவனமே. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம். எதனால் அவள் சொல்கிறா? ஒரு மீன் இருக்குது, அதை தூக்கி வெளியில் போட்டதுன்னு சொன்னாக்க அந்த மீனை விட்டு அந்த தண்ணீரை விட்டு பிரிஞ்ச மீனானது அந்த விரகத்திலேயே துடிச்சு இறந்து போய்டும் இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணா நீங்கள் இல்லைன்னா நாங்கள்லாம் உன்னோட விரகத்திலேயே நாங்கள் போயிடுவோம். ஆனால் உன்னை கிருஷ்ணன் கேட்கலாம், நான் நீங்கள் விரகத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன் போயிடுவேன்னு சொல்கிறேன் அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டாக்க எதனால் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? தவ கதாமிருதம் தப்த ஜீவனம். உன்னோட கதைகளை கேட்டுகிட்டே இருக்கிறது அமிர்தமாக இருக்கிறதுனால போகிற உயிர் திரும்பி வந்துடுது எங்களுக்கு. உன் கதைகளை சொல்லி கேட்டு கதா அமிர்தம் தப்த ஜீவனம் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் கதையை சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீசுகர் பரீட்சித்துக்கு சொல்கிறார் இல்லையா? அதனால் அந்த சத்குருவோட கிருப்பையினால் நமக்கும் நல்லது ஏற்படட்டும். இந்த 5வது ஸ்கந்தத்தில் பிரியவர்தன் சரித்திரம் பார்த்தோம். மனுவோட மூத்த புத்திரன் ஜேஷ்ட புத்திரன். அந்த பிரியவர்தன் வம்சத்தில் ஆக்னீத்திரன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார், ஒரு பையன். அந்த ஆக்னீத்திரன் என்ன பண்ணினான்னு சொன்னாக்க எதுவுமே வாழ்க்கையில் ஒரு குருநாதரோட துணையோடு பண்ணுற காரியம்தான் அது சரியாக வரும். நாம ஒரு காரியம் பண்ணினோன்னு சொன்னாக்க அது சரிப்பட்டு வராது. அது எங்கேயோ கோணிட்டு போய் தான் நிற்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு நம்மளோட சிற்றறிவுக்கு எதுன்னு சரின்னு படுறதோ அதை பண்ணிட்டு உக்காண்டிருக்கோம். ஆனால் நம்ம அறிவை வச்சுட்டு உலகத்தை அளக்கப்படாது. நம்ம அறிவை வச்சுட்டு பகவானை அளக்க முடியாது. பகவானோட சிருஷ்டியில் நாமெல்லாம் நாட் 1% கூட கிடையாது. ஒரு அணுவில் பாதிப்பா அதுக்குள்ளே அது கூட கிடையாது. ஏன்னா இத்தனை லோகத்தை சிருஷ்டி பண்ணி எல்லாரையும் காப்பாற்றிட்டு அப்புறம் தன்னோட ஒடுக்கி யார் என்னென்ன தப்பு பண்ணுறாலோ அவா தலையிலேயே அந்த பாவத்தை கட்டி நான் பண்ண தப்புக்கு பொறுத்தையாட்ட போய் அந்த பாவத்தை கட்டுறது கிடையாது. நான் பண்ண பாவத்தை நான் தான் அனுபவிக்கணும். பந்தை தூக்கி செவுத்தில் அடிக்கிறோன்னு சொன்னாக்க அந்த எந்த ஃபோர்ஸுக்கு அடிக்கிறோமோ அதே ஃபோர்ஸு பந்து வெளில வருது இல்லையா, பின்னாடி வருது இல்லையா? பண்ண கர்மாக்களுக்கு அனுபவிச்சு தான் தீரணுங்கிறது விதி. ஆனால் அந்த கர்மா வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இந்த மாதிரி பாகவதம் கேட்கறது, பாராயணம் பண்ணுறது, பகவான் நாமா சொல்கிறது அப்படின்னு வாழ்க்கையை கடத்தினோன்னு சொன்னாக்க கர்மா ஒரு பலனும் பண்ணாது. ஏன்னா இதுதான் கதின்னு ஆயிடுது. அதனால் ஒரு நல்ல உத்தம குரு, அந்த உத்தம குருவோட கிருப்பையினால் அந்த குரு எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க மாட்டார். எல்லா பிராணிகளிடத்துலேயும் பகவானே ஹரியே சர்வத்திர எல்லாரையும் பார்த்துட்டுருப்பார். எல்லாத்துலேயும் ஹரியே பார்த்துட்டுருப்பார். ஒரு ஜீவ காருண்யத்தோடு இருப்பார். ஹிம்சையே பண்ண மாட்டார். அஹிம்சை விரதத்தில் இருப்பார். நல்லதே நமக்கு எது சிரேஷ்டமோ அதை சொல்கிறதுக்கு தான் அவர் இருக்கார் அந்த குரு.
ஏதோ நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீ இப்படி பண்ண, அங்கே வேலைக்கு போ, இங்கே வேலைக்கு போ, அதுக்கு அவர் வேலையே கிடையாது. அவரோட வேலை என்ன அப்படின்னாக்க நம்மளை வந்து அழகாக நம்மள்கிட்ட கல்மிஷங்கள்லாம் போக்கி நம்மளை வந்து ஒரு ஸ்பட்டிகமாக ஒரு நல்ல ஒரு புஷ்பமாக கொண்டு போய் பகவானோட சரணத்தில் போய் சேர்க்கறது தான் குருவோட வேலை. அதனால் அந்த குருவோட வேலை இருக்கிறதுலையே வந்து ரொம்ப கஷ்டமான வேலை வந்து என்ன அப்படின்னாக்கா குருவோட வேலை தான். ஏன்னா ஜீவனாக நாமளாம் எப்படி இருக்கோன்னு கேட்டாக்க, எப்படி வந்து ஒரு சர்க்கரையை பார்த்தது எறும்பு போய் முச்சிக்கிறதோ அதை மாதிரி இது நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இந்த லோகத்தில் ஏதோ காரியத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இதிலே ஒன்றுன்னு இருக்கும், இதுதான் டேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, இதெல்லாம் டேஸ்ட்டு கிடையாதுப்பா, இதோட ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறப்ப எடுத்தோன்னே அது பிடிபடாது. போக போக அடிக்கடி வர 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 கேட்க 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 ஒரு காலத்தில் அது கனியும். எடுத்தோன்னே கனிஞ்சிருமா? அதான் ஒருத்தர் தபோவனத்தில் ஞானானந்தகிரி சுவாமிகளை பார்த்து ஒருத்தர் கேட்டார், இது மாதிரி மகான்களை பார்த்த மாத்திரத்திலேயே ஞானம் வந்துடும்னு சொல்கிறா, நான் அவங்கள பார்த்துட்டேன் எனக்கு ஞானமே வரலையே. ஒருத்தர் கேட்டார். இப்படிலாம் கேட்பா பாருங்க, கேள்வி எப்படிலாம் கேட்குறா பாருங்க. மகான்களை பார்த்த மாத்திரத்திலேயே ஒருத்தருக்கு ஞானம் வந்துடும் சொல்கிறாளே, பாவங்கள் போய்டுன்னு சொல்கிறாளே, நான் உங்களை பார்த்துட்டேனே எனக்கு ஒன்றும் ஞானம் வரலையே, நான் அப்படி உடனே தானே இருக்கேன்னு ஒருத்தர் அச்சுப்பிச்சு மாதிரி கேட்டார். உடனே அப்போ வந்து ஒரு சீப்பு பழம் வந்தது. அதில் வந்து நிறையா பழங்கள் மஞ்சள் கலரில் பழுத்தது, ஒரு பழம் மட்டும் காயாக இருந்தது. உடனே சுவாமிகள் வந்து அதை எடுத்துட்டு கேட்டார் ஞானானந்தகிரி சுவாமிகள், இது என்ன அப்படின்னு கேட்டார். வாழைப்பழம் எல்லாமே பழுத்திருக்கு, இந்த ஒரு காய் பழுக்கலை, காயாக தான் இருக்குது. அப்போ சாப்பிட்டாக்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணுன்னாக்க அந்த காய் வந்து பழமாற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணக்க அது பழமாக எடுத்துன்னு சொன்னால் சாப்பிட்லாம். நாம் இப்போது காய் போல் இருக்கின்றோம். மகான்களை பார்த்ததுனால என்னான்னுட்டக்க எத்தனையோ ஜென்மா கிடைச்சி வரக்கூடிய ஞானம் இதே ஜென்மாலேயே உனக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மகான்களோட தரிசனம் வீண் போகவே போகாது. அவளை பார்த்தது என்றைக்கு வீண் போகவே போகாது. ஏதோ ஒரு க்ஷணத்தில் எங்கேயாவது வந்து நம்மளுக்கு அது ஸ்ரேயஸே கொடுக்கும். அது எந்த விதமான ஒரு சந்தேகமும் அவசியமே கிடையாது. மகான்களை பார்த்த மாத்திரத்தில் பாபங்கள் நசியறதுங்கிறது சர்வ சத்தியம், அது சந்தேகமே கிடையாது. அதே சமயத்தில் அதுக்குன்னு சில காலம் வர வரை கணியிற வரைக்கும் பழம் எப்படி காலம் வந்து கனியுதோ அது மாதிரி நம்ம கொஞ்சம் கணிஞ்சு இருக்கணும். அந்த ஹிருதயத்தில் வந்து இத்தனை நாள், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு குருவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தனோட வயசு என்ன அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டாக்க, வயசு வந்து பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கிற வயசு கிடையாது. என்றைக்கு வந்து அவன் ஒரு உத்தம குருவை பார்க்குறானோ அந்த குருவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் பிறந்திருக்கான். அது வரைக்கும் அவன் பிறக்கவே இல்லை. அந்த குருவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு வயசே ஸ்டார்ட் ஆகுது. 40 வயசில் தான் ஒருத்தர் வந்து ஒரு குருநாதர் நல்ல உத்தம குருவை பார்க்குறான்னு சொன்னாக்க அவருக்கு வயசு வந்து அப்போ தான் ஒன்று ஆக போகிறது. அவர் பார்த்து ஒரு வருஷம் ஆனாக்கா அவருக்கு ஒரு வயசு. 41ன்னு சொல்லாமல் எனக்கு அது சொல்ல முடியாது. 40 வருட காலம் எதையோ பண்ணிட்டு உட்காந்துருந்தார். இப்போ தான் குருட்ட வந்து சத்சங்கத்துக்கு வந்து அந்த குருட உபதேசம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்கார். அதனால் வந்து என்ன ஆகும்னு கேட்டாக்கா, இத்தனை நாளாக சேர்த்து வச்ச அத்தனை இதுவும் தீநீர் தூசாகும்னு சொல்கிற மாதிரி, எப்படி நெருப்பில் போட்டது எல்லாமே பஸ்மமாகி தூசாக போய்டுறதோ அது மாதிரி நம்ம பாபங்கள்லாம் தூசாக போயிடும். அது ஒரு ஸ்டேட்டுக்கு அழகாக வரும். அதான் மகான்களோட தரிசனம் வந்து பொய்க்காது. இந்த ஆக்னீத்திரன் வந்து என்ன பண்ணினான்னு கேட்டாக்க தபஸுக்கு கிளம்பிட்டான். அப்பா மாதிரி நானும் கிளம்புறேன், பிரியவர்தன் மாதிரி நானும் தபஸுக்கு கிளம்புறேன்னு கல்யாணம் பண்ணிக்காமல் கிளம்பிட்டான். இவனுக்கு வந்து என்னன்னாக்கா, அங்கே அவர் தபஸு கிளம்பினான்னா பிரியவர்தன் கிளம்பினார்னாக்கா நாரதர்னு ஒரு குரு அவருக்கு இருந்தார் அப்பாவுக்கு பிரியவர்தனுக்கு. அதனால் வந்து அவர் ஆத்மாராமனாக இருந்தார். ஆனால் ஆக்னீதரனுக்கு வந்து ஒரு குரு இல்லை, அவனாக தானாக கிளம்பினான். பிரம்மா பார்த்தார், என்னடா அது அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு பார்த்தார், நான் தான் போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன், இந்த பையில அப்படியே கிளம்புறானே. ஆனால் அங்கே வந்து நான் கீழே இறங்கி வந்தேன். காரணம் என்னென்னு கேட்டால், நாரதர்னு ஒரு கெட்டியான ஒரு புளியங்கம்பை பிடிச்சின்னு இருக்கான். அதனால் அப்போ அவன் அங்கேயே நிவர்த்தி மார்க்கத்திலேருந்து பிரவர்த்தி வந்து கொண்டு வரணும்னு சொன்னாக்க நான் போக வேண்டி இருந்தது. இந்த ஆக்னீதரனுக்கு வந்து அது மாதிரி நாரதர் மாதிரி குருலாம் இல்லை, இதுக்கு நாம் போக வேண்டாம், ஏதாச்சும் ஒரு ஸ்திரீயை அனுப்புவோம் அப்படின்னு பிரம்மா வந்து பார்த்தார். அங்கே பூர்வசித்தின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர ஸ்திரீ இருந்தாள். அந்த பூர்வசித்தியை கூப்பிட்டு பிரம்மா கூப்பிட்டார்,
பூர்வசித்தி இங்கே வா அப்படின்னார். சொல்லுங்கோ சுவாமி அப்படின்னார். நீ என்ன பண்ணுற, நேராக பூலோகத்துக்கு போகிற. இது பூலோகத்துக்கா? நான் ஒன்றும் முடிக்கலை, சொல்லி முடிச்சிடுறேன். பூலோகத்துக்கு போ. அங்கே ஆக்னீத்ரன்னு சொல்லிட்டு பிரியவர்தனோட பையன் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். சரி, அவன் வந்து ராஜ்யத்தை பார்த்துக்காம காட்டுக்கு வந்து தபஸ் பண்ணுறேன்னு உட்காந்துருக்கான். சரி, நீ அவன் முன்னாடி போய் டான்ஸ் ஆடு. அவன் முன்னாடி போய்ட்டு அப்படி இப்படி வந்துன்று. உடனே அவனை பார்த்துட்டு அவன் மனசு மாறிட்டான்னு சொன்னாக்க அவன் தபஸை விட்டுருவான், அவன் பின்னாடியே சுற்றுவான். சரி, சுற்றினா அவன் கூட குடும்பம் நடத்து, குழந்தைகள்லாம் பெற்றுக்கோ, அப்புறம் நீங்கள் வா அப்படின்றதும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆணைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் பூர்வசித்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாள். பிரம்மலோகத்துலேருந்து இந்த லோகத்துலேயும் நிறையா ஸ்திரீகள் நன்னா இருக்காங்கிறப்ப அந்த சத்தியலோகத்தை அர்ப்பணிக்கு கேட்கணுமா? ரொம்ப அழகாக இருக்கா, அப்சரஸ்திரி ரொம்ப அழகாக இருக்கா. அப்படி ஒரு ஸ்திரீ அவன் பார்த்ததே இல்லை. இங்கே வந்து அவன் கண்ணை மூடிட்டு உக்காண்ட்ருக்கான். இந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறா, அங்கே வந்து சிரிக்கிறா, டான்ஸ் ஆடுறா. அவள் காலில் போட்டிருந்த பாத கொலுசை வந்து சத்தம் போடுறது, கையில் போட்டிருக்கிற வளையெல்லாம் சினுங்கிறது, அவள் சிரிக்கிற சிரிப்பு கேட்குறது. பார்த்தான், சத்தம் கேட்டது. இவன் உட்காண்ட்ருக்கான் ஆக்னீத்ரன். அப்படி உட்காண்ட்ருக்கணுங்கிறது அந்த பூர்வசித்தி அப்படி ஒரு தடவை அப்படி நடந்து போனா, அப்படின்னாக்க முன்னாடி நடந்து போனாக்க சத்தம் கேட்குறது. கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கா. அந்த அழகான பொண்ணை பார்த்ததும் இப்படிலாம் கூட லோகத்தில் அழகாக இருப்பாளா, ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு பார்த்தா அவள் சிரிக்கிறா. அவளோட கேசம் வந்து காற்றுல பறக்கிறது, அந்த சிரிப்பு, அந்த கண்கள், இதெல்லாம் பார்த்தான். ஆஹா, இப்படி ஒரு அழகு இருக்கிறப்ப இது மாதிரி அழகு இப்படி ஒரு பெண் இருக்காளே, நான் பாட்டு சன்னியாசி உட்காந்துட்டனே, சே அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணை பார்த்து, ஹே சுவாமி, நீங்கள் யார்? நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய தேவரா, நீங்கள் பெரிய முனிவரா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க இவ்வளோ அழகாக இருக்கேள்? முனிவரான்னு கேட்டவர் அடுத்து ஆக்னித்ரன் கேட்குறான், நீங்கள் என்ன ஆகாரம் எடுத்துக்கிறீர்கள் இவ்வளோ அழகாக இருக்கேளே, பார்க்குறதுக்கு ரொம்ப உங்களோட இந்த சிரிப்பு வந்து என்னமோ பண்ணுறது. நீங்கள் நடந்து போகிறப்ப அந்த கொலுசு சப்தம் கேட்குறப்ப எனக்கு அப்படியே என்னமோ மனசை போட்டு என்னமோ பண்ணுறது. எனக்கு என்னமோ உங்கள் மேலே ஒரு இனம் பிரியாத ஒரு லவ் வருது, காதல் வருது. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றுறது. உங்களுக்கு சம்மதமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு ரொம்ப ஆசை வார்த்தைகளாலேயே பேசுகிறான். ஸ்ரீசுகர் இதெல்லாம் சொல்கிறார். ஆக்னேத்ரன் பேசின அத்தனை லவ் வேர்ட்ஸும் சொல்கிறார். அவர் என்னெல்லாம் எப்படிலாம் அனுபவித்தார், அந்த அழகை எப்படி அனுபவிச்சாருங்கிறது ஆக்னித்ரன். அது அவருக்கு வந்து ஸ்திரீ புருஷ பேதமே கிடையாது ஸ்ரீசுகருக்கு. ஆனால் இது பாராயணம் பண்ணி தானே ஆகணும். அதனால் வந்து இந்த ஆக்னித்ரன் சொல்கிறார். அதாவது லோக ஜனங்கள் எப்படி இருப்பா, ஒரு குரு இல்லாமல் வந்து ஒரு காரியத்தை பண்ண போனால் அது எவ்வளோ தடங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை. பிரியவர்தனுக்கு அப்படி, அவன் புள்ள ஆக்னித்ரனுக்கு எப்படி. அந்த பூர்வ சித்தியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளுக்கு வந்து அவன் பார்த்து ரொம்ப அழகாக இருந்தான், கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை நாளைக்கு இருந்தானுக்கு 16,000 வருஷம். அயுதாயுத பரிவஸ்வரோபகான்றார். 16,000 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தானாக்க எல்லாத்தையும் பூமியில் இருக்கிறது, சொர்க்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த பூர்வசித்திட்ட வந்து என்ன பண்ணனாக்க இந்த ஆக்னித்ரன் வந்து பல குழந்தைகளை உண்டாக்கினா. நாபி கிம் புருஷகா ஹரிவர்ஷ இலாவிரத ரம்யக கிரண்மய குருஹு பத்ராஸ்வ கேதுமால சம்ஜான் நவ ஆத்மஜான் புத்தன அஜனயத்து. நாபி கிம் புருஷன் ஹரிவர்ஷன் இலாவர்தன் ரம்யக ஹிரண்மய குரு பத்ராஸ்வ கேதுமாலன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை பிரஜைகளை உற்பத்தி பண்ணினான். அந்த பூர்வசித்தி என்ன பண்ணான்னு கேட்டால், குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் அவள் வந்த வேலை ஆயிடுது. இந்த பயலை வந்து தபஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சன்னியாசியாக போகக்கூடாதுன்ட்டு தான் பிரம்ம அமைச்சார். அந்த காரியத்தை அவள் பண்ணிட்டான், குழந்தைகளையும் பெற்றுட்டான். ஆயிடுத்து 14,000 வருஷம் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு நினச்சிட்டு பூர்வஜித்தை வந்து குட் பை அப்படின்ட்டு போயிட்டான். இதுதான் நம்ம ஊர் ஸ்திரீகளுக்கும் அங்கே உள்ள ஸ்திரீகளுக்கும் வித்தியாசம். அவனை கண்டுக்கவே மாட்டான். காரியம் ஆயிடுத்து இல்லையா, அவள் கிளம்பி போயிட்டா. இவன் என்ன பண்ண, ஆக்னேத்ரன் என்ன பண்ணான், அவள் பிரம்மலோகத்துக்கு போயிட்டா. இந்த ஆக்னேத்ரன் வந்து பார்க்க அந்த குழந்தைகள்லாம் வந்து அப்பா மாதிரி நல்ல உடற்கட்டோடு இருக்கா, நம்ம பார்க்கறது அழகாக இருக்கா. சொல்கிறாங்க மாது அனுகிரகாத்து, இந்த பூர்வஜித்தோட கிருப்பையினால் பிறந்த குழந்தைகள் பார்க்கறதுக்கு இயற்கையாகவே எப்படி இருந்தான்னு கேட்டாக்கா சம்ஹரணகா பலோபேத்தகா, நல்ல பலம் வாய்ந்த சரீரக்கட்டோட நல்ல பாடியோட அந்த குழந்தைகள்லாம் இருக்கா. இந்த ஆக்னித்ரன் என்ன பண்ணால் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து அந்த ராஜ்யத்தை சமமாக பிரித்து கொடுத்தான். நீங்கள் 4 ஜம்புத்தீபத்தெல்லாம் வந்து நல்லா ஆண்டு அனுபவிங்கன்னார். அவரும் என்ன பண்ணான்னு கேட்டாக்க
இந்த விஷய சுகத்தில் வந்து அவருக்கு திருப்தியே ஏற்படலையாம். இதுதான் ஒரு குருவோட கிருபை இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்களா? ஆக்னேத்திரன் வந்து இத்தனை 4000 வருஷம் வந்து 14,000 வருஷம் வந்து வாழ்க்கை குடும்பத்தோடு இருந்திருக்கான். ஒரு அற்புதமான ஸ்திரீ, தேவதா ஸ்திரீ, பூலோக ஸ்திரீ கிடையாது, தேவதா ஸ்திரீ, ரொம்ப அழகு. அதுலேயே மயங்கி போனவன் டக்குன்னு விட்டுட்டு போயிட்டா அவன் ஞாபகார்த்தமாகவே இருக்கான். அவனுக்கு வந்து சொல்கிறார் இங்கே, ஆக்னீத்ரக ராஜா காமானம் அதிருப்தகா. அவனுக்கு வந்து போருன்னே தோணலையாம். அவரோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மேலே 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 வந்துட்டுருக்கே தவிர போரும்னு தோணலை. அதனால என்ன பண்ணனாக்கா, அந்த அப்சர ஸ்திரியை பூரஹித்தியை டெய்லி அனுதினம் அதிமன்யமானாக்கா சுதிப்பிகி யாகம் பண்ணினான். எதுக்குன்னா கர்மாக்கள் என்னன்னு சொல்லியிருக்கோம் யாகங்களில், அந்த பூர்வசித்தியை அடையிறதுக்காக, அந்த அப்சர ஸ்லோகம் போகணுங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே யாகம் இருக்குது. பகவானை பார்க்குறதுக்கும் யாகம் இருக்குது, புத்திர காமேஷ்டி புத்திரன் பிறக்கிறதுக்கும் பண்ணுறதுக்காக யாகம் இருக்குது, இந்திர பதவி அடையிறதுக்கு அஸ்வமேத யாகம்னு ஒன்று இருக்குது, வாஜ்பேயி யாகம் இருக்குது, நிறைய யாகங்களை பல தினசு இருக்குது இல்லையா? இந்த ஆக்னேயத்தில் என்ன பண்ணான்னு கேட்டாக்க அவனுக்கு வந்து போருன்னே தோணலை. அவனுக்கு திருப்பி அந்த ஸ்திரீ வேணும்னு நினச்சிட்டு இருந்தான். அதனால் அவள் எந்த லோகத்தில் இருக்கா, அந்த அப்சர ஸ்திரீ லோகத்துக்காகவே ஒரு யாகம், அவளை அடையணும், பகவானை அடையணும்னு சொன்னாக்க அர்த்தம் இருக்குது. அந்த பூர்வ சித்திட்ட, அதாவது இந்த சரீரம் சித்தி அடையணும்னு யாகம் பண்ணால் பரவாயில்ல, அதை விட்டுட்டு பூர்வ சித்திட்ட போகணுன்னு பண்ணிகிட்டு இருக்கானே, என்ன பண்ணுறது அவனை? அப்படிலாம் இருப்பான் மனுஷா. இதே சரித்திரம் ரொம்ப அழகாக இருக்கு. பிரியவர்தன் அப்படி இருந்தார், அவர் பிள்ளை இப்படி இருக்க, ஆக்னேயத்திரன் இப்படி இருக்கான். காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு குருவோட சங்காத்தம் அவனுக்கு ஏற்படலை, சாது சங்கம் அவனுக்கு இல்லை. அதோட விளைவு என்ன, எனக்கு ஒரு பெண் தான் வேணும், அந்த ஸ்திரீ தான் வேணும், அவகிட்டயே போகணும், இவனை மறந்து உதாசீனப்படுத்திட்டு தன் லோகத்துக்கு போனால் கூட இவனால் மறக்க முடியல. அவளோட சிரிப்பு, அவன் நடை உடை பாவனை, அதையே சதா சர்வகாலமும் தியானம் பண்ணிட்டு அவளை பற்றியே நினச்சிட்டு அவகிட்ட தான் போகணுன்ட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு யாகங்கள் பண்ணான். யாகங்கள் பண்ணி அவள் எந்த லோகத்துக்கு இருக்காளோ அந்த லோகத்துக்கு ஆக்னேயத்திரன் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன் நல்ல கதி அடைஞ்சிருப்பானோ என்னமோ, அதை பற்றி விஷயம் இல்லை. ஏன்னாக்க இந்த ஆசை அப்படிங்கிறது வந்து, காமம் அப்படிங்கிறது வந்து தேவை தான் இல்லையா? அது காபத்தை யாரும் ஜெயிச்சிட முடியாது. குருநாதர் கிருப்பையோ அல்லது வந்து பகவானோட கிருப்பை இருந்தால் தான் காமத்தையே ஜெயிக்க முடியும். நம்மளோட சாமர்த்தியம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்க முடியாது. அப்படியே கவுத்து விட்டுரும், காலை வாரி விட்டுரும். நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன், எனக்கு காம எண்ணமே கிடையாது சொல்ல முடியாது. போய்ட்டு அக்னிதன் போயிட்டான் பார்த்தியெல்லாம், அவன் சன்னியாசம் பண்ணு தான் வந்தான், தபஸ் பண்ணுன்ட்டு தான் வந்தான். என்னாச்சு, பூர்வ சித்திட்ட மயங்கி விழுந்து அவளால் 9 பிள்ளைய பெற்று அப்பயும் அவனுக்கு ஆசை அடங்காமல், ஏதோ ஒரு நாள் நல்லா இல்லை, 14,000 வருஷம் நினச்சி பாருங்க. இத்தனை வருஷம் வாழ்ந்தவனுக்கு இன்னும் வந்து அந்த ஆசை அடங்கலை. அப்படிங்கிறதுக்கோசரம் அதே ஸ்திரீ எங்கே இருக்காளோ அந்த லோகத்துக்கே நானும் போகிறேன்ட்டு இவன் கிளம்பின்ட்டு பேக்கெல்லாம் வந்து கட்டி வச்சுட்டு இது யாகத்தை பண்ணி அந்த அப்சரஸ் லோகத்துக்கு போயிட்டான். அந்த 9 பசங்கள் சொன்னோம் இல்லையா, அவெல்லாம் மேரு தேவியோட பெண்களை கிளம்பிட்டான். மேரு தேவி, மேருவோட பெண்கள் அவெல்லாம் மேரு தேவி, பிரதிரூபை, உக்ரதம் ஸ்ரீ, லதை, ரம்யை, ஷியாமி, நாரி, பத்ரே, தேவவேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9 பெண்கள், மேருவோட பெண்கள், இந்த அக்னித்தனோட 9 குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ட்டு 2வது அத்தியாயம் பூர்த்தி ஆகுது. இந்த 2வது அத்தியாயத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் நாமளாக சுயமாக இறங்கப்படாது. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து கீழே விழுந்துருவோம், அதாவது அதில் பாலத்தில் விழுந்துருவோம், சாதாரண கூட விழ மாட்டோம், அதில் பாதாளத்தில் விழுந்துருவோம். அதனால் எதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு சாது, ஒரு உத்தம ஞானி, அவரோட பிடிச்சிண்டு அவர் மூலமாக தான் போக முடியுமே தவிர, அவரோட கிருப்பையினால தான் வந்து இந்த காமமோ இந்திரிய நிகிரகமோ ஆகுமே தவிர, நம்மளோட சுயம் இதனால் யாரோ லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு அப்படி ஏற்படலாம். ரமண மகரிஷிக்கு ஏற்பட்டது சொன்னால் ஒரு அவதார புருஷர் அவருக்கு நடக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நடந்துன்னு சொன்னாக்க அவருக்கு நடக்கும். விவேகானந்தருக்கு எல்லாம் நீங்கள் பார்த்தேன்னு சொன்னாக்கா அவெல்லாம் மகா புருஷால். எல்லாரும் அப்படி தான் இருப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவள் வாசனைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதனால் வந்து இங்கே அந்த பூர்வச்சி பிரம்மாவே வந்து பிரியவிரதனுக்கு பிரம்மா வந்தார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இவனுக்கு வந்து நாலாம் தேவையில்லை, இந்த பொண்ணுலேயே வந்து ஆள் கவுந்துருவான்ட்டு பூர்வச்சி அனுப்புகிறார் பிரம்மா. அந்த பிரம்மாவால் தான் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆச்சு, பிள்ளையும் கல்யாணம் ஆச்சு. நல்லா நோட் பண்ணிக்கும்.
அந்த ஆக்னீத்தினுடைய புரோஹித் வந்து டான்ஸ் ஆடினா அவள் அழகில் மயங்கி போய் கல்யாணம் பண்ணிட்டு அவளோட குடும்பம் நடத்தின்ட்டு அவள் சிரிச்சா இவனும் சிரிச்சுட்டு அவள் அழுதா இவனும் அழுதுன்ட்டு இப்படியே காலத்தை ஓட்டின்னு இருக்கான். அதனால் லோகத்தில் வந்து அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கரையேற முடியாது அப்படிங்கிறது இந்த அச்சத்தில் நல்லா தெரிகிறது. ஆனால் ஒரு குருநாதரோட கிருபை இருந்துன்னு சொன்னாக்க பிரியவர்தனை அத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சாலும் எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்தில் உதறி தள்ளிட்டு என்ன பண்ணுறாருனாக்க எல்லாத்தையும் விட்டு தபஸ் பண்ண போயிட்டார் அவர். அவரை பற்றி அவரோட மகிமையை பற்றி 3 ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்டவருக்கு பிள்ளையாக பிறந்தும் கூட என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்கா காமவசப்பட்டதுனால இந்த அப்சர ஸ்லோகத்துக்கே ஆக்னிதன் போனான் அப்படின்னு பார்த்தோம். அவனோட பையன் நாபியோட சரித்திரம் 3வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறது. அதனால் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு குருவோட சங்கம்ங்கிறது ரொம்ப 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 அவசியம். அந்த குருநாதோட கிருபை இருந்ததுன்னு சொன்னாக்க இந்த கிரகஸ்தனாக இருக்கிறவங்க கூட அவன் சன்னியாசி மாதிரி வாழ்க்கையை வாழலாம். எதை பற்றியும் அலட்டிக்கவே மாட்டான். இவாளும் வேலைக்கு போவா, யார் மகான்கள்கிட்ட வந்து ஆசிரிச்சாலோ அவளும் வேலைக்கு போவா, உத்தியோகம் பார்ப்பா, கல்யாணம் பண்ணிப்பா, குழந்தைகளை பெற்றுப்பா. ஆனால் இவாளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்டால் அந்த குருநாதரோட கனெக்ஷன் இருக்கிறதுனால எதை பண்ணாலும் ராதே கிருஷ்ணா, ராம 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 ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரின்ட்டு பகவான் நாம சொல்லிகிட்டே வாழ்க்கையை நடத்துறதுனால இந்த வாழ்க்கை இங்கே இருக்கிற இக சௌக்கியத்தையும் அனுபவிப்பா, பரசௌக்கியத்தையும் அனுபவிப்பா, மோட்சமும் அவளுக்கு கிடைக்கும். காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு குருநாதரோட கனெக்ஷன் வந்துடுது அவளுக்கு. அதான் குருநாதரோட கனெக்ஷன் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தெரியுது. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.